ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். மேலே இருக்க ஷெல்ஃபை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ண ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து செகண்ட் ரேக் எடுத்து க்ளீன் பண்ணுறேன். இந்த ஷெல்ஃபை பார்த்தீங்கன்னா கேஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா ரொம்ப அதிகமாக கரை பிடிச்சிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சோப்பு வாட்டரை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணேன். ஷெல்ஃபில் வந்து கீழே பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எறும்பு சாக் பீஸால் நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டுருவேன். அப்போ தான் எறும்பு எதுவும் வராதுன்றதுக்காக. இந்த கார்னர் ரேக்கு பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். 3 ஸ்டாண்ட் வந்து ஒன்றா வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் சுகர், காஃபி தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ப்ளூ கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஏர்டைட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி செகண்ட் ஷெல்ஃபை க்ளீனாக நீட்டாக அடுக்கி முடிச்சாச்சு. பக்கத்தில் எனக்கு தேவையான இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டி ஹேங்கிங்கில் என்னென்ன வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சுருப்பேன். இதில் ஸ்பூன் எல்லாம் போட்டிருக்கேன்.